இதுல எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்க? அவங்க மட்டும் கைது. பரவாயில்ல, உண்மையை சொன்னதுக்கு நன்றி. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நீட் எக்ஸாம் தேர்வு வந்துச்சு. முதல் நபர் 2ஆம் நபருடைய பேட்டி எல்லாம் கூர்ந்து கவனிக்கப்படல. ஆல் இந்தியா ரேங்க் 20 அவங்களுடைய பேட்டி கவனிக்கப்பட்டுச்சு. யாராவது நம்ம பேரை சொல்ல முடியுமா? 20வது பேர், 20வது ரேங்க். சரி, நானே சொல்லிடுறேன். வைஷாலி அப்படிங்கிற பெங்களூர்ல படிச்ச ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட பேட்டி தான் முந்தானத்து ஹைலைட். என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு வயசு இப்ப 17. நான் 11வது படிக்கும் போது என் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் விட்டு வெளியில வந்துட்டேன். எந்த அளவுக்கு நம்ம ஒரு செயலை செய்யறோமோ வித்ட்ராயல் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம். யோசனை பண்ணி பாருங்க. நீங்க வெற்றி அடையறத விட ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டை நடக்கும் போது நீங்க ஒரு ஸ்டேஜ்ல வித்ட்ராயல் ஆகும். மிகச்சரியான உதாரணம் சொன்னா, இப்ப இந்தியா நடத்திய ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். உக்ரைன் வார் மாதிரி 4 வருஷம் நடத்தல. ஈரான் வார் மாதிரி எத்தனை வருஷம் போகுன்னு தெரியாம உள்ள போயிட்டு வெளியே வர முடியாம தவிக்கிற நிலைமை இல்லை. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னா அப்படிதான். உள்ள போகணும், எதிரிக்கிறதுக்கு முன்னாடி, விழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நோக்கத்தை முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். இந்த மாதிரிதான் தேர்வு. நீங்க அமைதியா உங்களுடைய வேலையை செய்யணும். அந்த ப்ரிப்பரேஷன், இவங்க சொன்ன மாதிரி அந்த ப்ரிப்பரேஷன் நிறைய அந்த சுய ஒழுக்கம் அது கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த நேரத்தை எப்படி செயல்படுத்தணும்னு சொன்னாங்க, எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப இந்த ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்றது? அப்ப இதற்காக நீங்கள் எக்ஸ்பர்ட்ஸை கேட்கறது தப்பு இல்லை. நான் இப்படி எல்லாம் முயற்சி பண்றேன், என்னோட வெற்றி ஏன் தள்ளி போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். இப்ப சண்முகம் ஐயா அவர்கள் ஒரு காலகட்டம் வரைக்கும் அதன் பிறகு அந்த எக்ஸ்பீரியன்ஸை முதலீடா பார்க்கணும். அப்ப இன்னைக்கு இது 16வது கிளையாக வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா 2024க்கு அப்புறம் தான் நம்ம வெற்றிங்கிற வார்த்தைக்கு ஒரு பிராண்ட் இருக்கு. ஆனா 2011லயே வெற்றிங்கிற வார்த்தையை பிராண்ட் பண்ணது அவர்தான். அதனால அந்த வெற்றி தான் பெறாத ஒரு வெற்றியை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த மனசுதான் தெரியும். அந்த வகையில ஒரு மிக சிறப்பாக ஒரு எல்லாருக்கும் பின்பற்ற பகுதியில இருந்து மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்காங்க. இந்த வகையில் நான் ஒரே ஒரு திருக்குறளை சொல்லி முடிக்கிறேன். அப்துல் கலாம் ஐயாவுக்கு மிக பிடிச்ச குரல். அவருக்கு பிடிச்ச நிறைய குரலை பற்றி புத்தகங்கள் வந்திருக்குது. ஆனா அந்த குரல்ல அவர் சொல்லும் போது மந்திரமான வார்த்தை எண் அப்படின்னு மந்திர எண் 666 666 எண்ணிய எண்ணியாக எண்ணிய திண்ணியராக பெரிய. நீ என்னவாக நினைக்கிறவையோ நீ அதுவாகவே மாற்றுவாய்.